அன்புக்குரியவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனுடைய ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி துதி, ஆராதனை, கர்த்தருடைய வேத வசனத்தை வாசிப்பது, தியானிப்பது, சபை ஒழுங்குகளே அவன் கலந்து கொள்வது, இப்படி பல்வேறு விதங்களிலே ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்க்கிறோம். இவை எல்லாவற்றுக்குமே அடிப்படையானது ஒன்றே ஒன்று. என்னென்னா, நாம் கர்த்தரை அறிவது தான். அவரை பற்றி அறிந்தால் தான் மற்ற எல்லா காரியங்களிலுமே நம்மால் முழு ஈடுபாடோடு செய்ய முடியும். ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்வாக இருக்கட்டும், குடும்ப வாழ்வாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், வேலை, தொழில், மற்ற படிப்பு எதுவாக இருந்தாலும் கர்த்தரை புரிந்து கொள்வதில் தான் நம்முடைய வெற்றியின் அடித்தளம், அஸ்திவாரமே காணப்படுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்விலே, ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்விலே கர்த்தரை அறிகிற அறிவு ஒவ்வொரு நாளுமே அதிகமாய் கொண்டே இருந்தால் அது அது முடிவில் வெற்றியில் தான் இருக்கும். ஆகவே தான் சங்கீதத்தில் தாவீதினுடைய வாழ்விலே பார்த்தீங்கன்னா, அவன் பல இடங்களிலே அவன் வெற்றியாளனாகவே தான் காணப்பட்டான். சங்கீதம் 56 ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது. 9வது வசனம், நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் என்று. அப்போது இந்த வார்த்தையை பாருங்கள். சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் என்று ஆணித்தரமாக சொல்வதனுடைய காரியம் என்ன? எதை முன்னிட்டு அவர் அப்படி சொல்லுகிறார் என்றால், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று அசைக்க முடியாத ஒரு முழுமையான ஒரு விசுவாசம்தான் அவனை அப்படி சொல்ல வைக்கிறது. எத்தனை சத்துருக்கள் என்று எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு லிமிட்டே இல்லை. எத்தனை சத்துருக்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் பின்னிட்டுத்தான் திரும்புவார்கள். அதற்கு ஒரே காரணம், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக எத்தனையோ விதங்களில் தெரிந்தும் தெரியாமலும் சத்துருவானவன் செயல்படலாம். ஆனால் நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை ஒன்றே ஒன்று, ஐயோ சத்துரு இப்படி வருகிறானே என்று அவனை குறித்து யோசிப்பதற்கு நேரம் ஒதுக்கவே வேண்டாம். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, விசுவாசம் என்னன்னா, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆகவே சத்துருக்கள் பின்னிட்டு தான் திரும்புவார்கள் என்று. தொடர்ந்து ஒரு மனிதனுக்கு துதி வருகிறது, ஜெபம் வருகிறது, எதுவாக இருந்தாலும் ஆண்டவரை புரிந்து கொள்வதின் அடிப்படையில் தான் இவையெல்லாம் வருகிறது. ஆகவே தான் இந்த வசனங்களில் அவர் சொல்லுகிறார், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன்கிறார். அப்போ கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், எனக்குள் வாழ்கிறார் என்ற ஒரு முழு நிச்சயம்தான் அவரை இப்படி சொல்ல வைக்கிறது. என்னென்னு, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை நான் புகழ்வேன் என்று. அப்போது ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார்னா நிச்சயமாக அவர் பேசுவாரே. அவர் பேச பேச அவர் வார்த்தையை குறித்தே இவன் புகழ்ச்சியாக பேசுகிறானாம். பாருங்களேன். அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிற நிச்சயம் வரும்போது அவர் நம்மோடு பேசுவார் என்பதில் அதிக நிச்சயம் நமக்குள்ளாக வந்தே ஆகணும். ஆகவே அவருடைய வார்த்தையை புகழ்வேன் என்று சொல்லுகிறார். அடுத்து, கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். திரும்ப திரும்ப இந்த வார்த்தை சொல்வதுக்கு காரணம் என்னென்னா, அவர் திரும்ப திரும்ப தாவீதோடு அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் என்று தானே அர்த்தம். அப்போது நமக்கு நாம் ஆராதிக்கிற தெய்வத்து குறித்தான ஒரு வெளிச்சம் வரட்டுமே. என்னென்னா, அவர் என் பக்கத்தில் இருக்கிறார், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார், அவர் எனக்குள்ளே வாழ்கிறார், நான் அவரோடு வாழ்கிறேன் என்ற அந்த நிச்சயம்தான் இன்னும் அவரை துதிக்கவும், அவரை நோக்கி ஜெபிக்கவும், அவருடைய வார்த்தையை புகழவும், அவருடைய வார்த்தையை தியானிக்கவுமே வைக்கும். எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார் என்ற முழு நிச்சயம் வரட்டும். இது எப்படி வரும்னா, அதுவும் வார்த்தையை முன்னிட்டு தான் நானும் சொல்லுகிறேன். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று.
அப்போது அவர் சொன்னார்னா சொன்னது தானே. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை அப்படின்னா அவர் ஒரு காலம் விலகவே மாட்டாரே. ஆகவே அந்த வார்த்தையை நாம் உள்ளான இருதயத்துக்குள்ளே வைத்துக்கொள்வோம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என் பட்சத்தில் எனக்குள்ள வாழ்கிறார் என்ற அந்த வெளிப்பாட்டு எல்லையில் வாழ்வோம். நமக்கு எதிராக இருக்கிற எல்லா சத்துருக்களும் பின்னிட்டு திரும்புவார்கள். அவர் நம்மோடு பேசுவார். அவர் பேசுகிற வார்த்தை அனுதினமும் மனதில் வைத்து புகழ்வோம். ஒவ்வொரு நாளும் ஒரு புகழ்ச்சியின் நாளாகவும் ஒவ்வொரு நாளும் துதியின் நாளாகவே அமையட்டுமே. பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளையில் நீர் ஆண்டவர் எங்களோடு பேசுகிற நல் வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ள வாழ்கிறீர் என்ற முழு நிச்சயம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் யாவருடைய வாழ்விலும் ஆமாண்டவரை நன்றாக இருதயத்துக்குள்ள பதிவதாக, எந்த சூழ்நிலையிலுமே என் ஆண்டவர் எனக்குள்ள வாழ்கிறார் என்றதான முழு நிச்சயம் எங்களுக்குள்ள அதிகமாக உண்டாவதாக. இந்த விசுவாசம் எதிரிகளை ஆண்டவர் பின்னிட்டு திரும்ப வைக்கும். எத்தனை போராட்டங்கள், எதிர்ப்புகள், எங்களுக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட எந்த விஷயமாக இருந்தால் அவையெல்லாம் ஒன்றுமில்லாமல் தான் போகும். பிசாசனுடைய சூழ்ச்சிகள் நிர்மூலமாகும். ஏனென்றால் நீர் எங்களுக்குள்ள வாழ்வதால். ஆகவே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு பேசுகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறீர். ஒவ்வொரு நாளுமே நாங்கள் உம்முடைய வார்த்தையை முன்னிட்டு உம்மை புகழட்டும், துதிக்கட்டும், ஆராதிக்கட்டும். ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்வில் வெற்றியின் நாளாக அமையட்டும். கர்த்தாவே, எங்கள் வேண்டுதலை கேட்டு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.